மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். முதலமைச்சரா இருக்க விஜய் அவருக்கும் சங்கீதா அவங்க சேர்ந்தாதான் இந்த அரசியல்ல அவர்னால நிலைச்சும் நிக்க முடியும்னு நிறைய பிரபலங்கள் இத பத்தி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவருடைய குடும்பத்துல இந்த பேச்சுவார்த்தைகளும் நடந்திருக்காம். விஜய் அவங்களுடைய குடும்பத்துல விஜய் அவரோட நலன் கருதி சங்கீதா அவங்கள சேர்த்து வச்சா மட்டும்தான் அவங்களோட குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதோட அரசியல் வாழ்க்கைக்கும் அவருக்கு ரொம்ப எந்த ஒரு தேவையில்லாத பேரும் இல்லாம ஒரு சரியான குடும்ப வாழ்க்கை அமையும். அந்த குடும்ப வாழ்க்கை தான் அவரை அரசியல்ல ரொம்ப நாள் நிலைச்சு நிக்கவும் உதவும் அப்படின்னும் அவர் இந்த விஷயத்த பேசியிருக்காரு. சமீபத்துல சங்கீதா அவங்களும் விஜய் அவங்களும் இந்த நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்காக போன சமயத்துல 2 பேரும் வீடியோ கான்பரன்ஸ் வழியா தான் ஆஜராயிருக்காங்க. அப்படி ஆஜர் ஆனாலுமே அவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா வேற வேற மெயில் ஐடி இந்த மாதிரி சில காரணத்தால நீதிபதி இந்த வழக்க விசாரணை தள்ளி வச்சிருக்காங்களாம். இவங்க 2 பேரையும் சமரச மையத்துக்கு அனுப்பியிருக்காங்களாம். 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா மறுபடியும் சேர்ந்து வாழ முடிவெடுக்கட்டும் அப்படிங்கறதுனால சமரச மையத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு விவாகரத்து ஜோடியும் பிரியற அப்படின்னு சொல்லும் போது அந்த சமரச மையத்துக்கு போய் தான் ஆகணும். அப்படி இவங்களும் போயிருக்காங்க. சொல்ல போனா விஜய் அவருடைய வீட்டுல அவங்களுடைய அம்மா குடும்பத்துல இருக்கிறவங்களே அண்ணி வேணும், அண்ணி கூட இருந்தாதான் அண்ணன் சரியா இருப்பாரு, அப்பதான் அவருக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும் அப்படின்னும் இத்தனை வருஷமா அவங்க தான் பக்கத்துல இருந்தாங்க, அவங்க திருப்பியும் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கறதுல முடிவோட இருக்காங்களாம். குழந்தைங்களோட வாழ்க்கையும் இதுல பாதிக்கப்படுது. அவங்க 2 பேரும் யாரோ மாதிரி எங்கேயோ தனியா இருக்காங்க. அவங்க 2 பேரும் குடும்பத்தோட இருக்கணும்னா சங்கீதா அவங்க வந்தாதான் அது சரியாகும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு சங்கீதா அவங்கள விஜய் அவரும் ஏத்துக்கணும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு சங்கீதா அவங்களும் விஜய் அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய வீடியோக்கள்ல பிரபலங்கள் பேசியிருக்காங்க. இதுல என்ன நடக்க போகுது, விஜய் அவர் இந்த முடிவை எடுப்பாரா அப்படிங்கறத பொறுத்திருந்ததா பார்க்கணும். அது மட்டும் இல்லாம விஜய் அவர் அவரோட ஆட்சியை ரொம்ப சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்காரு. பெண்களோட முக்கியத்துவம், பெண்களுக்கு தேவையான பாதுகாப்புன்னு எல்லா விஷயங்களையுமே இப்ப ரொம்ப சிறப்பா செயல்படுத்த சிங்கப்பெண் படை இப்படி நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காரு. இப்படி எல்லா விஷயங்களும் பெண்களுக்காக பார்த்து பார்த்து செய்யறவரு குடும்பத்துல இருக்கிற அவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லாம அவங்க கூட சேர்ந்து வாழணும்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.